இறைவனின் ஆலயத்திற்கு செல்கின்றோம், அல்லது இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வழிபடுகின்றோம். இருந்த இடத்திலிருந்து வழிபட்டால் போதும் என்ற மனநிலைக்கு வருகின்றோம். உண்மையாகவே அந்த பக்குவ நிலை நமக்கு வந்துவிட்டதா அப்படின்னு கேட்டால் ஆம் வந்துவிட்டது என்பதை நம் மனது சொன்னாலும், உண்மையான பக்குவம் என்பது யாதென நாம் அறிந்தோமா அப்படிங்கிறது அதனினும் பெரிய கேள்வி. இன்னும் பெரிய கேள்வி, இறை ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஆலயத்திற்கு செல்கின்றோம். அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இறைவனிடம் நாம் விண்ணப்பம் கட்டாயமாக வைக்க வேண்டுமா? இது எனக்கு வேண்டும் என்று அவரிடம் கேட்டால்தான் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கு கேள்வியாக எழுகின்றது. இந்த மாதிரி பல வினாக்கள் நம் மனதினுள்ளே எழுது கொண்டே இருக்கும். ஏன்னா இறைவன் சர்வவியாபி, அவர் அனைத்திற்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லலாம். அனைத்திற்கும் மேலானவர்னு ஒப்புமையே செய்யக்கூடாது. இறைவனை ஒப்பற்றவர் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். எதோடையும் நம்மால் ஒப்புமை செய்ய இயலாதவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாத்த விட மேலான ஒரு சக்தி அப்படின்னு சொன்னோம்னா அது இறைவனை சொல்லலாம். ஏன்னா உயிர் என்பது தனியாகவும் உடல் என்பது தனியாகவும் இருப்பதை எடுத்து பொருத்தி இவ்வுலகத்திற்கு நம்மை ஒரு கர்ம மூட்டையோடு அனுப்பியிருக்கிறார். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பொருத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கு என்ன வினை என்பதை தீர்மானித்து, எவ்வுடல் என்பதை தீர்மானித்து இவ்வுலகத்திற்கு அனுப்புவதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி செய்கின்ற ஒருத்தருக்கு நாம் உள்ளத்திலே என்ன இருக்கும் என்பது தெரியாதா? ஒரு ஆலயத்திற்கு சென்றோ அல்லது இருந்த இடத்திலிருந்தோ இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால்தான் இறைவன் தருவாரா அப்படிங்கிற கேள்வி ஆழமாக நம் மனதினுள்ளே எழக்கூடும். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் சில பேர் இவ்வளவு நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டால் அது ஞானாசிரிய பெருமக்களிடம் கேட்டாலும் சான்றோர்களிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்வது நம் கர்ம வினையின் காரணமாக அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுவாங்க. அதை விரித்து பார்க்கும் பொழுது அதற்குள் பல பொருட்கள் இருக்கும். அவர்கள் சொல்வது மிகவும் சரியான விஷயம். அவரவர் செய்த கர்மத்தின் காரணமாக, அதிலே நாம் இந்த ஜென்மாவிற்கு தூக்கி வந்த கர்ம மூட்டையின் காரணமாக அனைத்தையும் அனுபவிக்கின்றோம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படி நாம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த விண்ணப்பங்களை அடியேன் இறைவனிடம் வைக்க வேண்டுமா? ஏன்னா எனது வாழ்க்கை எனது சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கிறது, இன்னும் சந்தோஷம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க வேண்டுமா? எனது வாழ்க்கையானது துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது, இறைவனிடம் சென்று இவ்வளவு துன்பமாக இருக்கின்றேனே என்னை காப்பாற்று என்று கேட்க வேண்டுமா? இப்படிங்கிற பல கேள்விகள் எழுகின்றன. நியாயமான கேள்விகள் தானே, அதில் எந்த தவறும் கிடையாது. இறைவன் நம்மை உணர்வார், நம்முள் இருக்கின்ற அந்த உயிரை உணர்வார், நம் எண்ணங்களையும் தானே உணர்வார். ஒருவர் மொழியால் பேசுகின்றார் என்றால் அந்த மொழியை இறைவன் உணர்கின்றார். ஒருவருக்கு பேசவே முடியவில்லை என்றாலும் அவரது உணர்வை இறைவன் உணர்கின்றார். அப்ப எல்லாத்துக்குமே செவிமடுக்கின்றார். நாம் பேசினாலும் நமக்கு செவிமடுக்கின்றார். பேசாத ஒருவரின் விண்ணப்பத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். மனதின் வாயிலாக நினைப்பதையும் ஏற்றுக்கொள்கின்றார், நினைக்காததையும் செய்து காட்டுகின்றார் இறைவன். இதுல உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதை யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்து நடந்திருக்கும், நடக்காமல் போயிருந்திருக்கும், எல்லாம் கர்மவினை என்று விட்டாலும் ஒரு சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வரும். அது பொருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலே அந்த மாற்றம் வந்தது என்பது தெரியாத அளவிற்கு நாம் அதிலே மூழ்கி இருந்திருப்போம். அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருந்திருப்போம், அந்த துன்பத்திலே மூழ்கி கிடந்திருப்போம். அது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியாது. ஆனா அந்த புள்ளி இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட்டோம். அதை நீங்க இறைவன்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோம். சிவபெருமான் ஆலயத்திற்கு போய் இது எனக்கு நடக்கணும் இறைவா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அது தானா நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த ஆத்மாவிற்கு எது நல்லதோ அந்த காலகட்டத்தில் எவ்வினையை தீர்ப்பதற்காக அவ்வினையை கொடுக்க வேண்டும் இறைவன் நினைத்தாரோ அவ்வினையை சரியான நேரத்திலே அவர் கொடுத்திருப்பார்.